Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்கிற 48வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா கேகேஆர் வெஸ் டிசி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம டெல்லியோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டெல்லியோட பிச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்க அந்த ஓவரால் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ஃபேவரலான ஒரு வெனு இந்த வெனு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பேட்டிங்க்கு ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டைமென்ஷன்லாம் ஒரு சின்ன டைமென்ஷன் தான். ஒரு டெல்லி வெனு ஒரு சின்ன டைமென்ஷன் கொண்டது தான் வந்து. இதில் ஸ்ட்ரைக் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.79 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டிங்கில் பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 180க்கு மேலே ஒரு ஆவரேஜ் ஸ்கோரவே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 180னா இப்போ ஹையஸ்ட் ஸ்கோரில் வச்சு 200+ மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்ண டீம் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவரால் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெனுவில் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச்சில் பேட் ஃபஸ்ட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பேட் ஃபஸ்ட் பண்ணவங்க வின் பண்ணாங்க. செகண்ட் மேட்ச் சூப்பர் ஓவர் வந்து பேட் ஃபஸ்ட் பண்ணவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட்டாக நடந்த ஆர்சிபி வந்து டெல்லி மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிச்சு 2 விதமான பிச்சஸ் வந்து வச்சுருக்கிறாங்க அதில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நடந்த மேட்ச் மும்பை அண்ட் டெல்லிக்கு நடந்த மேட்ச் அந்த பிச்சில் தான் நடக்குதா, இல்லை கடைசியாக நடந்த ஆர்சிபி டெல்லி நடந்த மேட்ச் பிச்சில் தான் நடக்குதா அப்படிங்கிறது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ இது வந்து ஓவரால் ரிப்போர்ட் நான் எல்லா மேட்ச்சுக்குமே லாஸ்ட் ½ அன் ஹவரில் அந்த பர்டிகுலர் டைமில் பிச் ரிப்போர்ட் என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து நான் டெலிகிராமில் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை பார்த்து எந்த வெனுவில் அதாவது எந்த பிச்சில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டீமை வந்து மேக் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததாக நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்கள் தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ½ அன் ஹவரில் ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் ஃபண்டஸ் ஆப்பில் இருக்க டியோ ஆப்ஷன் அது ரெண்டுலேயுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக நீங்களும் நம்ம XL11 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் டெல்லி அண்ட் கேகேஆர் இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்ச ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 25,000 ரூபா ஃப்ரீ கிவ்வேவும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃப்ரீ கிவ்வே பயன்படுத்துறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் நம்ம ஆப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலயமா வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணாவே போதும். இந்த ஃப்ரீ கிவ்வே நீங்கள் பயன்படுத்தினா அதுக்கு நீங்கள் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம XL11 ஆப்பில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. அண்ட் ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரி ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் விட்ரால் ஆப்ஷன். அமௌண்ட்டை விட்ரால் போட்டால் உடனடியாக நம்மளால் விட்ரா பண்ணிக்க முடியுமா தான் எல்லாத்தோட கேள்வியாக இருக்கும். அதோட ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. 30 செகண்டில் உங்களால் அமௌண்ட்டை வந்து விட்ராலும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வெட் கோட் FGT. இப்போ அடுத்ததாக வெனுவை கடை வந்து பார்த்துரும். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 93 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 45 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 48 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 171. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் 266 ரன் அடிச்சு 7 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் டெல்லி 66 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்ததாக லாஸ்ட் 5 T20ல் அவங்க ப்ளே பண்ண வயசில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் 197 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 61 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 31 விக்கெட்டும் ஸ்பின்னர் 30 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸுமே இந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் விக்கெட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்தில் ஓவராலாக 10 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அது 2 பேருமே ஈக்குவல் வின்னிங்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்த 2 டீமை கூடிய ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம்.
கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகமுல்லா குர்பாஸ், சுனில் நாராயண் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரகேனா, ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், ரோமன் பவுல், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, சக்கரையா அண்ட் வைபவ் அரோரா. ஸோ இதுதான் கேகேஆரோட ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போ தான் டெல்லியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் ஃபேப் டூப்ளிஸ், அபிஷேக் பூரல் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்த கருண் நாயர், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ட்ரஸ்டன் ஸ்டப், விபிராஜ், மிச்சில் ஸ்டார்க், ஷமீரா, முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், அஸ்தோஷ் சர்மா. ஸோ இதுதான் டெல்லியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. இப்போ இந்த டீமில் 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா அக்சர் பட்டேல் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாரு. அண்ட் விபிராஜ் நிகாம் 2 ஓவர் தான் வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மிச்சில் ஸ்டார்க் 4 ஓவர், முகேஷ் குமார் 4 ஓவர், ஷமீரா. ஸோ ஷமீரா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அண்ட் குல்தீப் யாதவ் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் ஷமீரா அந்த பவுலிங் ஆப்ஷனை பொறுத்து தான் ஸ்பின்னர் கொஞ்சம் ஃபேவராக இருந்துச்சுன்னா அக்சர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க 2 பேருமே 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. இல்லை ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் சப்போர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் மிச்சில் ஸ்டார்க், ஷமீரா, முகேஷ் குமார் இவங்க 3 பேருமே 4 ஓவர் பவுல் பண்ணிட்டு அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், விபிராஜ் இவங்க 3 பேருமே பேலன்ஸுக்கு ஓவரை ஷேர் பண்ணி பவுல் பண்ணிடுறாங்க. அதே கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நாராயண் 4 ஓவர், ஹர்ஷித் ராணா 4 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர், வைபவ் அரோரா 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுறாங்க. அண்ட் சக்கரையா அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இவங்க 2 பேருமே பேலன்ஸுக்கு ஓவர் 2 ஓவர் அந்த மாதிரி பவுல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சேத்தன் சக்கரையா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுறாரு. இந்த வெனுவில் அந்த பவுலிங் ஆப்ஷன் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிங் இருக்கா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபேவராக இருக்கான்னு பொறுத்து தான் அவங்க பவுலிங் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா அண்ட் ஆண்ட்ரூ ரசல் இவங்க தான் வந்து டெத் ஓவர் வந்து பவுல் பண்ணுறாங்க. இதே லைன் அப்ஸில் தான் அவங்க வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்ட்ரூ ரசல் மினிமம் 2 ஓவர்லேருந்து 3 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவார். நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷனில் ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச்சே கேச்சஸ் மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால தான் அவருக்கு வந்து பெருசாக விக்கெட் கிடைக்கல. இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 3 விக்கெட்ஸுக்குள்ள ஒரு சுட்டுமா பிளேயராக வந்து இருந்திருப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆண்ட்ரூ ரசல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். இப்போது 2 டீமுக்குள்ள பிளேசஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ரகமுல்லா குர்பாஸ், சுனில் நாராயண் 2 பேருமே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சுனில் நாராயண் கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணுறாரு. போத் இன்னிங்ஸும் சேர்த்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத சுனில் நாராயண்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவரால் பவுலிங்கில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடச்சிருது. பேட்டிங்கில் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஃபேவராக வெனுவாக தான் இருக்குது. ஸ்டார்ட் அப்பில் அந்த பவர் பிளேக்குள்ளார பவுலர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. அதில் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க, கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணி ஆகணும், சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போக போக அவங்கள்ட்ட இருந்து நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு சுனில் நாராயண்லேருந்து பேட்டிங்லேருந்து ஒரு 25+ ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். ஓரளவு ஒரு ஸ்மால் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமாக பிளேயராக வந்து இருப்பார். ரகமுல்லா குர்பாஸ். ஸோ ரகமுல்லா குர்பாஸை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டாக அந்த 2 மேட்ச் தான் ப்ளே பண்ணார். 2லையுமே டோட்டலி ஃப்ளாப்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் ஏர்லியே விக்கெட் இழந்துட்டார். செகண்ட் மேட்ச் மழை பெஞ்ச காரணத்தினால கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் அவருக்கு வந்து பெருசாக பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்கல. இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரகமுல்லா குர்பாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா ஒரு பேட்டிங் வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஏர்லியே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டாக பேட் பண்ணுறாரு, நீங்கள் 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரகேனா போத் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். 1 ஆர் கிராண்ட் லீக்குக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயராக வந்து இருப்பார். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு 30லேருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரகேனாவை பொறுத்த வரைக்கும். ரகுவன்சி. ஸோ ரகுவன்சிக்கு நீங்கள் எப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பவர் பிளே முடிகிறதுக்குள்ளாரே 1 ஆர் 2 விக்கெட்ஸ் விழுந்துடும், இல்லை ஒரு 8 ஓவருக்குள்ளார 1 ஆர் 2 விக்கெட்ஸ் விழுந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ரகுவன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். 13-14 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட்ஸ் விழுவுது அப்படின்னா ரகுவன்சிக்கு உள்ளே கொண்டு வருவாங்க பெரிய டவுட்டு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல். ஸோ பவர் ஹீட்டிங்கை தான் கொண்டு போவாங்க. 14 ஓவருக்கு அப்புறம் விக்கெட் விழுவுது அப்படின்னா அதில் பவர் ஹீட்டிங்கர் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரகுவன்சிக்கு அதில் பெருசாக வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ ரகுவன்சிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா டாப் 3 ஒரு 7 ஓவருக்குள்ள ஒரு 1 ஆர் 2 விக்கெட்ஸ் விழுந்துரும் அப்படின்னு நினச்சி டீமை மேக் பண்ணிங்கன்னா அதில் ரகுவன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். மினிமம் ஒரு 10 ஓவருக்குள்ளார விக்கெட்ஸ் இழந்துருவாங்கன்னு நினச்சினா கூட அதில் ரகுவன்சிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். 14 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுவோம், அந்த 3 பேருமே கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் ரகுவன்சிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அவர் தவிர்த்துட்டு மற்ற பிளேயருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வெங்கடேஷ் ஐயர். ஸோ ரீசெண்ட் மேட்ச் டோட்டலி ஃப்ளாப். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. சில மேட்ச்லாம் பேட்டிங் ஆர்டர் கிடைக்கல, கிடைச்ச மேட்ச்சுக்கும் பெருசாக அவர் வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல, டக்குன்னு விக்கெட் வந்து இழந்துட்டு போயிட்டே இருக்காரு. இந்த சீரீஸ் அவருக்கு டோட்டலி ஒஸ்டான சீரீஸாக தான் வந்து இருந்திருக்கு. பேட்டிங் ஆர்டர் வந்தார்னா ஆவரேஜாக ஒரு 15லேருந்து
ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பெருசாக விட்டு நம்ம ஸ்கோர் வந்து எதிர்பார்க்க முடியாது. ரிங்கு சிங் ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20+ ஸ்கோர் அதுதாங்க இவற்று நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆண்ட்ரூ ரசில் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். இந்த மேட்ச் ஆண்ட்ரூ ரசிலை பொறுத்த வரைக்கும் ஸோ இதே லைனப்ஸில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. 1 ஆர் கிராண்ட் லீக்குக்கு ஆண்ட்ரூ ரசில் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒட்டுமான பிளேயராக வந்து இருப்பார். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது டெத் ஓவர்லேயும் அவர் தான் வந்து பவுல் பண்ணுறாரு. 2 விக்கெட் அப்படிங்கிறது தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே 3 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த மேட்சஸ் ஆண்ட்ரூ ரசிலை பொறுத்த வரைக்கும். அண்ட் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ரூ ரசில் இருந்து. ரோமன் பவுல் ஸோ பேட்டிங் ஆப்ஷன் வந்து அவர் கிடைக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் டாப் ஆர்டரில் கொஞ்சம் இயர்லியாக விக்கெட் வந்துட்டாங்க வந்து பெருசாக போகலை அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் பவுல் டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா ரோமன் பவுல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார். அவர் பேட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக டாப் ஆர்டரில் அவர் ப்ரொமோட் பண்ணுறாங்க பட்சத்தில் அவர்கிட்ட ஒரு 35லேருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கூட தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் ரோமன் பவுல்லேருந்து. ஸோ அப்படி இல்லாத நீங்கள் டீமை மேக் பண்ணும்போது டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஏரில் விக்கெட் இழந்துருவாங்க. கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கொண்டு போகணும் ஒரு மைண்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரோமன் பவுல் டாப் ஆர்டரில் வந்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் டீமை மேக் பண்ணும்போது நீங்கள் தான் ஒரு ஆப்ஷன்ஸில் கிரியேட் பண்ணணும். ஸோ டாப் ஆர்டரில் ஏரில் விக்கெட் விழுந்துருவாங்கன்னா மட்டும் ரோமன் பவுலுக்கு இம்பார்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரோமன் பவுலை நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விக்கெட் இப்படி தாங்க வந்து எதிர்பார்க்க முடியும். வருண் சக்கரவர்த்தி போத் இன்னிங்ஸில் வந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட் கிடைக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு விக்கெட் அப்படி தாங்க விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேத்தன் சக்கரியா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ ஒரு நல்லாவே சூப்பராக ஒரு பால் ஸ்விங் அதுங்க நல்லாவே பவுல் பண்ணுறாரு. பட் அவரும் சேம் இன்ஜுரி கண்டிஷன் நிறைய பேர் அந்த இன்ஜுரியிலேருந்து தான் ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்திருக்க அந்த வேகத்தில் அவங்களால பவுல் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறதா இருந்தால் அவர் வந்து எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது. செகண்டாக பவுல் பண்ணுறதா அவர் தவிர்த்து நீங்கள் வேறு பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைபவ் அரோரா செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர் நீங்கள் போத் இன்னிங்ஸை கூட இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வைபவ் அரோராவை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டுப்ளிஸ். ஸோ சேம் இதே தான் எல்லா டீம்லேயுமே இன்ஜுரியிலேருந்து வந்த ஒரு பிளேயர் கண்டிப்பாக இருக்கிறாங்க. சேம் இதே மாதிரி தான் டெல்லியில் ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபேப் டுப்ளிஸ். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் அவரோட ஸ்டைலுக்கு அவரால் ஃபார்மில் வர முடியல அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாரு. அந்த பாலை கரெக்டாக பார்த்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபேப் டுப்ளிஸ் லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர் செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக 35லேருந்து ஒரு 50+ ஒரு ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும் ஃபேப் டுப்ளிஸ்ட்டு. அபிஷேக் பூரல் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாங்க. ஏன்னா அந்த பவர் பிளேயை பயன்படுத்திக்கிட்டு விளையாடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு சொன்னால் அபிஷேக் பூரலை வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2 அல்லது 3 மேட்ச்சில் மட்டும் தான் ட்ரீம் டீமில் வரல. மற்ற எல்லா மேட்சஸ்லையுமே ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ அந்த ட்ரீம் டீமில் வந்த எல்லா மேட்சுமே டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆர்டர் வந்திருக்காரு. அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு அவர் அடித்த அந்த ஸ்கோர் தான் ஒரு ட்ரீம் டீமில் வந்த ஸ்கோராக வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அபிஷேக் பூரல் கண்டிப்பாக இந்த மேட்சும் ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கருண் நாயர் ஒரு 3 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச் வந்து ஏர்லேயே விக்கெட் இழந்துட்டார். ஃபஸ்ட்டு மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்காரு. கொஞ்சம் ஏர்லேயே விக்கெட்டை வந்து இழந்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கருண் நாயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. செகண்ட் பேட்டை நீங்கள் ஒரு 50 ஆஃப் அவங்களால ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருண் நாயர் ஃபீல்டிங் பொசிஷன் அவர் இந்த இடத்துல தான் பர்டிகுலராக நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பவர் பிளேயில் முடியல எல்லாருமே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் லாங் ஆஃப் நிற்க வைக்கிறாங்க. ஸ்கொயர் பவுண்டரி கவர் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஆப்ஷனுக்கு தகுந்தாக்கில் அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபீல்டிங்கில் இருந்து மட்டும் மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக இந்த மேட்ச் நான் பர்டிகுலராக 30+ ஸ்கோர் வரையும் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். ஒரு கிராண்ட் லீக்கு நீங்கள் வைஸ்டி ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கருண் நாயரை பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுல் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தாங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டாப் ஆர்டரில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவரும் வர டவுனுக்கு அதே ஸ்கோர்ஸை மெயின்டைன் பண்ணுற லெவலுக்கு வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கொஞ்சம் ஏரியில் விக்கெட் இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கோர்ஸை கொண்டு போன்ட்டு அதில் கொஞ்சம் அக்ரெசிவ் ஒன்று காட்டுறாரு. அதில் கொஞ்சம் ஏரியில் விக்கெட் வந்து இழந்துடுறாரு. ஸோ கேஎல் ராகுல்கிட்ட ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருங்க.
ஃபாஸ்ட் பவுலர்ஸை நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிடுறாரு. பட் ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அந்த இதில் ஆப்பனன்ட் டீமில் குவாலிட்டியான ஸ்பின்னர் அப்படிங்கிற பார்க்கும்போது வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் 2 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேயில் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி பவுல் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேஎல் ராகுல் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பவுலிங் ஆப்ஷன் வந்துருவாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து கேஎல் ராகுல் நம்ம இந்த மேட்ச் ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அக்சர் பட்டேல் ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் வந்து எடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி அந்த மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக அவருக்கு விக்கெட்ஸ்லாம் வந்து கிடைக்கல. பவுலிங்கில் இருந்து ஒரு விக்கெட் அப்படி தான், எதுவும் அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் தான் அப்படி எடுக்கிறாரு. மற்ற மேட்ச் ட்ரீம் டீமில் அந்த மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேருந்து அவர் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் அவர் ட்ரீம் டீமில் வந்து எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியான விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பவுலிங்கில் இருந்து ஒரு விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பேட்டிங் ஆர்டரில் இவற்றிருந்து நம்ம ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ட்ரெஸ்டன் ஸ்டப் ரொம்பவே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காருங்க. லாஸ்ட் மேட்ச் அந்த 169 சம்திங் ஸ்கோர் போனதுக்கான காரணமே ட்ரெஸ்டன் ஸ்டப் மட்டும்தான். ட்ரெஸ்டன் ஸ்டப்பு பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா 150 ஸ்கோர் வந்திருக்குமாங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த அளவுக்கு மற்ற பிளேயர்ஸ்லாம் ஒஸ்ட்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதில் ட்ரெஸ்டன் ஸ்டப் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஒரு குட் ஃபினிஷர்னு வந்து சொல்லலாம். இந்த மேட்ச் ட்ரெஸ்டன் ஸ்டப்பு, கருண் நாயர், அபிஷேக் பூரல் இவங்க 2 பேருக்கு பதிலாக ட்ரெஸ்டன் ஸ்டப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் ஆரில் விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ட்ரெஸ்டன் ஸ்டப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்திருப்பார் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். யுவராஜ் நிகாம் போத் இன்னிங்ஸ்லேருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பெருசாக விட்டு நம்ம விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட், செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக சமீராவை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸுமே இருந்து ஒரு விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். கம்பல்சரி 2 விக்கெட் அப்படிங்கிறத சமீராட்டிருந்து இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. முகேஷ் குமார் ஸோ ஒரு மேட்சஸில் ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணார். ஒரு 4 விக்கெட் வந்து கிடச்சிருந்துச்சு. இப்போ ரீசன்ட் மேட்ச் அவங்க ப்ளே பண்ண மேட்சஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், பெருசாக அவங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. கொஞ்சம் சிரமப்படுறாருன்னு தான் சொல்லணும் விக்கெட்ஸுக்கு. ஸோ ஒரு விக்கெட் அந்த மாதிரி வந்து எடுத்துடுறாரு மேட்ச்சுக்கு மேட்ச்சு. ஸோ பெரிய அளவுக்கு அவருக்கு விக்கெட்ஸ் இருக்கா அப்படின்னா ஒரு டவுட்டு தாங்க. ஸோ ஏன்னா ரீசெண்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எடுக்காரு. கம்பல்சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. இந்த வெனுவிலையும் லாஸ்ட் மேட்ச் பெருசாக அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சது. கடைசி கட்டத்தில் தான் அந்த விக்கெட்ஸ் வந்து எடுத்தார். இந்த மேட்சும் சேம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா நீங்கள் முகேஷ் குமாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுல்னால் நீங்கள் அவர் 50 டாப்ஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அவர் தவிர்த்து நீங்கள் வேலை பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் பெருசாக அவருக்கு வந்து விக்கெட் டேக் ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியல. எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் விக்கெட் டேக் ஆப்ஷன் லாஸ்ட் மேட்ச் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ளே பண்ணுற 2 மேட்ச்சுமே அவருக்கு பெருசாக விக்கெட் டேக் ஆப்ஷன் இது இல்லை. இந்த வெனுவிலையும் பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக் ஆப்ஷன் அவர் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அவுட்டரில் கொஞ்சம் நல்லாவே பவுல் பண்ணுறாரு. பட் இந்த வெனுவில் விக்கெட் டேக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்டாக பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அஸ்தோ சர்மா இம்பாக்ட் பிளேயர் ரோலில் வந்து வராரு. எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர்லேயும் நல்ல ஒரு ஃபினிஷிங் ரோலரும் இருக்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அஸ்தோ சர்மா இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர் வரமாட்டார் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ அஸ்தோ சர்மா நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. இப்போது 2 டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸில் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ரகேனா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி இந்த 4 பிளேயரும் வந்து ஹை பர்சன்டேஜில் வந்து இருக்காங்க. இதில் சுனில் நரேன், ஹர்ஷித் ராணா, ரகேனா இவங்க 3 பிளேயர் கூட நீங்கள் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய சுனில் நரேன், ரகேனா இவங்க 2 பேரும் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் பிளேயராக வந்திருப்பாங்க. ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்குங்க. வருண் சக்கரவர்த்தி செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது டெல்லியை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல், அபிஷேக் பூரல் இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். அக்சர் பட்டேல் செகண்டாக பவுல் பண்ணுறாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்சர் பட்டேலுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரெஸ்டன் ஸ்டப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் ஆர்டரில் டீம் கொலாப்ஸ் ஆகிருன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ்டன் ஸ்டப்புக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருப்பார். அது லோ பர்சன்டேஜில் ரகுமுல்லா குர்பாஸ், ரகுவன்சி, ஆண்ட்ரூ ரசில், வைபவ் அரோரா இவங்க 4 பேர் வந்திருக்காங்க. இதில் ஆண்ட்ரூ ரசில், வைபவ் அரோரா ரொம்ப லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். ரகுமுல்லா குர்பாஸ் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன் கொடுத்துருங்க. ஃபேப் டுப்ளிஸ், கருண் நாயர், சமீரா ஸோ இவங்க 3 பேர் லோ பர்சன்டேஜில் வந்து இருக்கிறாங்க. கருண் நாயர், ஃபேப் டுப்ளிஸ் 2 பேருமே ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில்
கருண் நாயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க இம்பார்ட்டன் கொடுத்துங்க. ஃபேப் டூப்ளிஸ் செகண்ட் பேட்னா ஒரு ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். சமீரா போத் இன்னிங்ஸ்லும் ஒரு டிஃப்ரென்ஸ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் அதர்வைஸ் இன்னும் பிளேயர்லாம் வந்திருக்கிறாங்க லோ பர்சன்டேஜ் கூட பிளேயர்ஸ். இதில் முகேஷ் குமார் இருக்கார். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வெனுவில் பெருசாக அவருக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அண்ட் குல்தீப் யாதவ் இருக்காங்க. டோட்டலி டிஃப்ரென்ஸ் பிக்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேகேஆரில் லோ பர்சன்டேஜ் கூட அதர் பிளேயர் பார்த்தீங்கன்னா சேத்தன் சக்கரையா வந்து இருக்கார். ஸோ அவரை கூட டோட்டலி டிஃப்ரென்ஸ் பிக்காக ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாரோ ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போது ரெண்டு டீமு கூட பிளேயர்ஸில் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் 99% சுனில் நரேனுக்கு கேப்டன்ஷிப்பும் அண்ட் கேஎல் ராகுலுக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே ஆப்ஷனில் சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க போங்க. அதில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் நினச்சிங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஃபேப் டூப்ளிஸ் செகண்ட் பேட்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் நினச்சிங்கன்னா ரகைனா கூட நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்ட்ரூ ரசல், ரகுமுல்லா குர்பாஸ் ரெண்டு பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க. ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணும்போது அக்சர் பட்டேல், ட்ரஸ்டன் ஸ்டப் ரெண்டு பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப சுத்தமாக பிளேயராக வந்திருப்பாங்க. இந்த மேட்ச் ரொம்ப டிஃப்ரென்ஸ் பிக்கா அபிஷேக் பூரல், கருண் நாயர் இவங்க ரெண்டு பேருக்கு எனி பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.